இவர் கேட்டாரு போட்டு எடுத்துட்டு தானே சிபியூ நல்லம்மா அப்படின்னு தான் கேட்டாரு. நான் என்ன செஞ்சேன், 100க்கு நிப்பாட்டேன். ஓகே, ஃபோன் வந்துக்கிற ரெட்மி நோட் 10 ப்ரோ. இந்த ஃபோன் வந்து நோ பவர். எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கொள்ற, சிபியூல தான் பிரச்சனையா இல்லாட்டி ஸ்டோரேஜ்ல பிரச்சனையான்னு சொல்லி நான் எப்படி செக் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த ஃபோனை வந்து டிவைஸ் மேனேஜர்ல கனெக்ட் பண்றேன். சரியா? இப்போ நான் வந்து இதுல டெஸ்ட் பாயிண்ட் இடியல் பாயிண்ட் ஏதாவது ஷோட் பண்றேன். ஷோட் பண்ணினா வந்து பாவம் போட்டு எடுக்குதான்னு. சரியா? போனை சும்மா அடிச்ச முடிச்சுன்னா ஒன்றுமே எடுக்காது. ஏன்னா ஃபோன் வந்து நோ பவர் ஒன்னும் ஆகல. எடுக்குதா போட் எடுக்கல தானே. இப்போ நான் என்ன சரி இந்த போனை வந்து நான் இங்க ஷோட் பண்றேன், அப்புறம் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கனெக்ட் ஆனிச்சு தானே. பாருங்க இந்த இடத்துல போர்ட் கனெக்ட் ஆகுது. பாருங்க இந்த இடத்துல இது Qualcomm 9008 காட்டு தானே. அப்ப இந்த போன் என்ன செய்யுது, சிபியூ கனெக்ட் ஆகுது இந்த போன்ல. பெஸ்ட் இதுக்கு சாஃப்ட்வேர் அடிக்கணும். அப்படி இல்லைன்னு இதுல ஸ்டோரேஜ் நான் என்ன செஞ்சு F64 பாக்ஸ்ல போட்டு செக் பண்ணணும். சிபியூ ரீபோல் பண்ண போறாரு. சிபியூ ரீபோல் பண்ணி பார்ப்போம். அப்பயும் ஒன்னும் ஆகலன்னு சொன்னா அடுத்து நாங்க F64 பாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம் எங்களோட யூஎஃப்எஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. சரி, கிட்ட கையை கிட்டே ஆகுங்க ஒன்று கொஞ்சம். நல்லா கிட்டே ஆகுங்க. சரி, நல்லா கிட்டே ஆகுங்க. சுத்துறது கிட்டே ஆகணும் கொஞ்சம். ஓகே, 4 மூலையும் சுத்துங்க, நல்லா சுத்துங்க. பஞ்ச் ஒன்று கொடுங்க பாவம் தொங்கலுக்கு. கொடுங்க பஞ்சை கொடுங்க. ஓகே, பஞ்சை கொடுங்க. இன்னொரு பஞ்ச் இந்த தொங்கலுக்கு. பஞ்ச் பண்ணுங்க. ஓகே, கொடுங்க பஞ்ச் கொடுங்க. இல்லை மெல்ட் ஆகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க. கையை சுத்திக்கிட்டே பெண்ட் பண்ணுங்க ஒரு சைடுக்கு. சரி, உங்களோட மைக்ரோஸ்கோப் பார்த்து வேலை செய்யுங்க. ஓகே, ரெடி. இங்க பாருங்க, நடு சென்டர்ல கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஒன்று கொடுங்க. சரி, இப்ப சுத்தி டவுன் கிரேட் பண்ணுங்க எல்லா இடம் படுற மாதிரி. அப்படியே ரெசிஸ்டரை கழட்டிக்கிட்டு போக கூடாது. ஓகே, அப்படியே போர்டை திருப்புங்க. இல்லமா நார்மலா சின்ன போர்டை திருப்புங்க கொஞ்சம் பண்ணி. சார்ஜிங் ஐசிலேருந்து அவுட் ஆகுது இல்லை. ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் தாரீங்களா, கொஞ்சம் சின்ன வேலையை ஒன்று நினைக்கிறேன். ஓகே சுத்துங்க, அப்படியே சுத்துங்க. ஓகே, இப்போ இதுல உள்ள க்ளூ இருக்குது. நாங்கள் ஃபுல்லா எடுக்க போகனா ஸ்க்ரட்ச் ஆயிரும் போர்ட். விளங்குதா? நான் எங்களுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு வரணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறேன், பிளேட்ல கட் பண்றேன். விளங்குதா? சரி, பாருங்க, கிளீனிங் 100க்கு 100, அதை விட கூடவே வரணும். ஃபர்ஸ்ட் இருந்தா க்ளீன் பண்ணணும். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் க்ளீன் ஆயிடுது. சரிதானே? சைட்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஒன்று மிஸ் ஆகல, அதையும் செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா ரெசிஸ்டர் முக்கியமாயிருக்கும். ரெசிஸ்டர் சீரியலா பெரலலா ரெண்டுலயுமே எங்களுக்கு ரெசிஸ்டர் முக்கியம். கலர் அந்த என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அதே இடத்துல. இப்போ ஒண்ணுமே எங்களுக்கு மிஸ் ஆகல தானே. ஏன்னா ஓகே, இப்போ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். சிபியூவை க்ளீன் பண்ணி ரீபோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மூணு சுத்திட்டு கையை கிட்ட கொண்டு போங்க, கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. தொங்கல் கை சுத்திக்கிட்டே கூட விடக்கூடாது. அப்படி கொண்டு போங்க. ஓகே, வெட்டி தானே. சென்டர்ல எடுத்துட்டு சின்ன ப்ரெஷர் ஒன்று கொடுங்க. சின்ன ப்ரெஷர் ஒன்று நல்லாவே இல்லை நோம்பலா. ஓகே, ரொட்டேட். அப்படியே அப்படி தொங்கலா வந்து அப்படி சைடாக வாங்க. அப்படியே வாங்க. தொங்கல் எப்படிங்க தொங்கலுக்கு. ஓகே, அப்படியே கீழே வாங்க. அப்படியே ஃபுல்லாக கீழே வாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா தான் எங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கணும். இப்போ 20 பேர் எடுத்து இப்படி சொல்லி கொடுக்கலுமா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ கிரெயின் அவுட்டிக்கு தானே. கிரெயின் அவுட்டிக்கு இந்த கிரெயின் அவுட்டில் போகணும் முடிச்சுன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல சின்ன நோமலா ப்ரெஷர் ஒன்று கொடுங்க. மெகா போது நிப்பாட்டுங்க. ஸ்ட்ரெச் ஆகும் இன்சைட். அப்படி நோமலா அப்படியே வாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து ஷோட் ரிமூவ் பண்ணுறது, ஜம்பர் அடிக்கிற வீடியோலாம் எங்களுக்கு போடல. ஏன்னா கொஞ்சம் ஓகே, கையால் பூச்சலாம் பரவாயில்ல. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எல்லா இடம் படுற மாதிரி பூசி அமுக்க வேணாம். நல்லா எல்லாம் படுற மாதிரி அங்கே எங்களை எல்லாரும் தொங்கல் ஃபிங்கர் தொங்கல் கொண்டு போங்க. 4 ஃபிங்கர் 4 மூலையிலையும். ஓகே, இப்போ இதில் வந்து வெட்டி எடுத்துருங்க. எப்படி? ஓகேயா? 6 தானே. ஓகே, ஒன்றும் செய்ய வேணாம். அமுக்க வேணாம், சும்மா சப்போர்ட்டுக்கு தான் பிடிக்கும்.
நீங்க ப்ரெஷரோட கொடுக்குறல சும்மா சப்போர்ட்டுக்கு தான் ட்விட்டரை வச்சுக்கிறோம். நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளிக்கிற போல் வெளியில வந்துடும். சரி, நல்லா நல்லா சுத்துங்க, 4 மூணு சுத்துங்க, நல்லா சுத்துங்க. ஓகே, கண்ணை மெதுவா வைங்க, ட்விட்டரோட வேணாம். சரியா போர்டெல்லாம் ஒரே லெவல்ல இருக்கணும். நாங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க போர்ட்ல. அப்ப போர்ட்ல என்ன செஞ்சுக்கணும்? கிளீன் பண்ணினதும் 0 லெவல் ஆகிக்கணும். இப்போ இது என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் போய் அங்க ஃபிக்ஸ் ஆகும். சரி, அப்பதான் எங்களுக்கு ஒன் ஷாட் பெஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன செய்யும்? சக்சஸ் வரும். நாங்க இதை அடிச்சு பார்ப்போம் என்ன கண்டிஷன். சரி, இப்போ நாங்க உள்ளுக்கு ஃபிளெக்ஸ் போட்டிக்கணும் தானே, ஃபிளெக்ஸ் போட்டிக்கிறோம். அந்த ஃபிளெக்ஸ் வந்து வெளியில பாருங்க, சைட்ல கக்கும், எங்களுக்கு விளங்கும். நாங்க ஹீட் கொடுக்குறோம் பாருங்க. ஹீட் வந்து அவர் எப்படி பிடிக்கிறாருன்னா, எங்க ஸ்டோரேஜும் கவர் ஆகுது, படுது இல்ல. இங்கிட்டு ஐசி ஒன்றைக்கு பவர் ஐசி, அதுவும் கவர் ஆகுது. ஹீட் வந்து சரியா ஃபோக்கஸ் ஆகுது எங்க? CPU கோசக்கால. சரியா டைமிங் முக்கியம் எங்களுக்கு. அடுத்தது வந்து நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் ஆகிட்டு நாங்க என்ன செய்யணும்? லைட்டா டச் பண்ணி கொடுக்கணும். கை கிட்ட எடுங்க, மெதுவா மெதுவா, அவசரம் இல்லை, பொறுமை, மெதுவா சுத்துங்க. ஸ்பீடாக எங்க போறீங்க? நீங்க ஸ்கூப் பாக்குறீங்களா வெளியில பாக்குறீங்களா? ஸ்கூப் பார்த்து வேலை செய்யணும். கை கிட்ட கொடுப்போம். கிட்ட கிட்ட கொடுப்போம், தூரத்துல இருக்கு. சரி, கொஞ்சம் ஃபிளெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொள்வோமா? இப்பாடுங்க. ஹீட் பண்ணு. ஓகே, கொஞ்சம் நேரையா பிடிக்கணும். கண்ணு கிட்ட கொடுக்கணும். நீ தூரத்தில் கொடுக்குறீங்க. அப்படி சரியா? ஓகே, வெளியிலேருந்து பாருங்க, பிரச்சனை இல்லை. உள்ள எடுக்குதா? இப்ப பாருங்க, அந்த வெளியில பாருங்க, கக்கு தானே, சைட்ல பாருங்க. சின்ன டச் பண்ண கொடுக்கலுமா? நோமலா சின்ன சென்டர்ல கையை சுத்திக்கிட்டு தான் மறுபடியும் கொடுங்க. கையை சுத்தணும். பயப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஓ, நிப்பாட்டேன். இப்ப நாங்க வந்து என்ன செஞ்சிடும்? இப்ப இந்த சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பெஸ்ட்டுக்கு என்ன, இந்த போன் என்ன பிரச்சனையில் வந்த கொஞ்சம் கவனிங்க. ஹீட் கொஞ்சம் ஹீட்டை ஃபேனை குடிங்க. போன் என்ன பிரச்சனையில் வந்த? போன் வந்து நோ பவர். ஓ, நாங்க என்ன செஞ்சோம்? டிவைஸ் மேனேஜர்ல கனெக்ட் பண்ணி இடிஎல் பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட் ஷார்ட் பண்ணோம். ஷார்ட் பண்ணி கொண்டு என்ன செஞ்சிட்டு யூஎஸ்பி டேட்டா கேபிள கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணி என்ன நடந்துட்டு போர்ட் எடுத்துச்சு. அப்ப என்ன பிரச்சனை? போன்ல ஒன்று சாஃப்ட்வேர் அடிக்கணும். சரியான டெக்னீஷியன் சாஃப்ட்வேர் அடிக்கணும் பெஸ்ட்டுக்கு. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ல எரரை வச்சு தான் நாங்க என்ன செய்யறோம்? வேலை செய்யறோம். இப்ப இதே மாதிரி ஐபோன்ல வந்து என்ன செய்யறோம்? 3U2ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டைம்ல 3U2ல DFE மூட் கனெக்ட் ஆயினா நாங்க சாஃப்ட்வேர் அடிப்போம் தானே. சாஃப்ட்வேர் அடிச்சுட்டு வர எரரை வச்சு தானே அடுத்த வேலை செய்யறேன். அதே மாதிரி இப்ப இதுல என்ன நடந்த? இடிஎல் போர்ட் பாயிண்ட் ஷார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு டிவைஸ் மேனேஜர்ல போர்ட் எடுத்து. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொன்னேன்? பெஸ்ட்டுக்கு CPU ரீபோல் பண்ணுங்க. அப்பயும் போன் ஒன்னும் ஆகலன்னு சொன்னா நாங்க அடுத்த செட்டப் பார்ப்போம். இந்த போனை வந்து இப்ப இவர் CPU ரீபோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. நான் இதை கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு நான் இப்ப போனை வந்து சார்ஜ் அடிக்கிறேன். இவர் கேட்டாரு போர்ட் எடுத்துட்டு தானே CPU நல்லமா அப்படின்னு தான் கேட்டாரு. நான் என்ன செஞ்சேன்? 100க்கு. இப்ப உங்க டவுட் கிளியரா? இப்ப இந்த இடத்துல என்ன வேணும்? ஸ்கில் வேணும். இந்த இடத்துல போய் கொண்டு அப்ப நீங்க சின்ன சின்ன வேலை செஞ்சு வேலை இல்லை. சரி, இப்ப போன் பாருங்க, 26 சார்ஜ்லேக்கு. இந்த போனை வந்து நான் பவர் கீயை ப்ரெஸ் பண்ணி நின்று சொன்னா போன் ஒன்னும் ஆகும். போன் ஒன்னு ஆயிட்டு. இது ஒன்னா வாட்டியும் அடுத்தது எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்? தெரிஞ்சு என்ன செய்யற அடுத்தது? இப்ப போன் நாங்க என்ன செய்யறோம்? போன் ஒன்னா ஆகலாம், திரும்ப நாங்க என்ன செய்யறாரு? சேம் கண்டிஷன் இடிஎல் பாயிண்ட் ஷார்ட் பண்ணி பாக்குறேன். எங்க டிவைஸ் மேனேஜர்ல போர்ட் கனெக்ட் ஆகுதா? ஒன்று ஒட்டோ போர்ட், இல்லைன்னு சொன்னா இடிஎல் போர்ட். 2 போர்ட் ஒட்டோவும் கனெக்ட் ஆகும். ட்விட்டரில் நாங்க ஷார்ட் பண்ணாலும் எங்களுக்கு என்ன செய்யும்? போர்ட் எடுக்கும். இதுல என்ன செஞ்சுட்டு போர்ட் எடுத்துட்டு இடிஎல் பாயிண்ட் ஷார்ட் பண்ண போறோம். இப்ப நாங்க CPU ரீபோல் பண்ணினாரே, போன் என்ன செஞ்சுட்டு ஒன்னாயிட்டு. இப்ப ஒன்னா இல்லைன்னு சார் என்ன செய்யற? நீங்க சொல்லுங்க. UFS 2.2 1 2.2 எதுக்கு போடுற? பாக்ஸுக்கு F64 பாக்ஸ்ல போட்டு அதோட ஹெல்த் செக் பண்ணி பாக்குறேன். ப்ரோக்ராம் பண்ணணும்டா, ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலும். UFS சேஞ்ச் பண்றேன்னா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பெரிய ப்ரொசஸர் இருக்குது, பார்க்கலாம். சரி, ஒன்னாயினா